ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை உயர்வுக்கான காரணங்கள் திங்கக்கிழமை நிப்டி 50 உடைய லெவல். இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதை வச்சு திங்கக்கிழமை நிப்டி 50 லெவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இடையில சனி ஞாயிறுல ஏதாவது ஜியோ பொலிட்டிக்ஸ் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு ஏற்றாப்புல ரியாக்ஷன் இருக்கும். அதையும் பார்த்துக்கணும். நிப்டி 50 என்று ஆரம்பம் முதலே பாசிட்டிவாக நகர்ந்தது. 24,000 மற்றும் 24,150 ஆகிய இரண்டு முக்கிய ரெசிஸ்டன்ஸ்களை கடந்து 22,206 என்ற புள்ளிகளில் ஏற்றம் அடைந்து நிறைவடைந்தது. கிட்டத்தட்ட 1.0% 0.2% ஏற்றம் கண்டதுங்க. இது நேற்றைய ஏற்பட்ட வீழ்ச்சியிலிருந்து சந்தையானது முழுமையாக மீண்டு உள்ளது. பேங்க் நிப்டி மிக சிறப்பாக ஏற்றத்தை கண்டதுங்க. 793 புள்ளிகள் உயர்ந்து மீண்டும் 57,500 மற்றும் 58,000 நிலைகளை கையை உடைச்சு 58,000க்கு மேல் வலுவாக இது முடிந்து உள்ளது. நிப்டி மிட் கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா லார்ஜ் கேப் பங்குகள் இன்னும் அவற்றுக்கு உச்சத்தை அடையாத நிலையில் மிட் கேப் கண்டது குறியீடு இன்று தனது லைஃப் டைம் கையை தொட்டு சாதனை படைத்துள்ளது. துறை நகர்வு எடுத்துக்கிட்டு செக்டார் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடி துறை டிசிஎஸ் நிறுவனத்தின் காலாண்டு முடிவுகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருப்பதால் இந்த ஐடி துறையை குறியீடு 2% உயர்ந்தது. குறிப்பாக டிசிஎஸ் பங்கு 4% வரை ஏறியதுங்க. ஆனா இது எனக்கு என்னமோ ஐடி டிசிஎஸ் அந்த லெவலுக்கு ஒரு பாசிட்டிவ் செய்தி கொடுக்கலாம். இது என்ன அப்படின்னா ஐடி மற்றும் வங்கித்துறையில் நேர்மறையாக போக்கை காட்டுவது காலையில கட்டுப்பாட்டுக்குள்ள செல்ல வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிப்டியும் ஐடியுமே ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு. எத்தனையோ வெயிட்டேஜ் உள்ள செக்டாரு. அதனால மார்க்கெட் ஆனது ஒரு பாசிட்டிவ் வயசுல போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றன. அது நேரத்துல டிசிஎஸ் முடிவு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தளவு அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைங்க. ஆனா ஐடி செக்டார்ல மோசமான காலம் முடிந்து ஏஐ வருவாய் போன்ற காரணங்களை வைத்து ஐடி பங்குகளுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் உருவாக்க முயற்சி பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த ஏஐ மூலமா வருவாய் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடி செக்டார்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டை கொண்டு வர பார்க்குறாங்க. ஓகே, அதனால இந்த பாசிட்டிவ் மூமெண்ட்டை கொண்டு வரும்போது நம்மளும் அதுக்கு ஏற்றாப்புல வாங்கி போட்டு வாங்கி ப்ராஃபிட்டை பார்த்துக்கோங்க. ஓகே, பொதுத்துறை வங்கிகள் அரசு வங்கிகளான ஸ்டேட் பேங்க், பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகியவை என்று வலிமையான ஏற்றத்தை கண்டனங்க. இதர துறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோ, மெட்டல், ரியாலிட்டி மற்றும் இன்ஃப்ரா போன்ற துறையிலும் நல்ல மீட்சியை காட்டின. எஃப்எம்ஜி துறை மட்டும் சற்று பிளாட்டாக முடிவு அடைந்து உள்ளன. சந்தை உயர முக்கியமான 5 காரணங்கள் என்ன அப்படின்னா, ஐடி பங்குகள் அதிகடியான பையிங் பார்க்க முடிஞ்சு. டிசிஎஸ் முடிவு சந்தைக்கு உத்வேகம் அளித்ததால் ஒட்டுமொத்த ஐடி பங்குகளும் மீட்சி கண்டன. 2வது, ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை ஜியோ பொலிட்டிக்கல் ரிலீஃப் கொஞ்சம் கிடைச்சிருக்காங்க. நேற்று ஒரு நெகட்டிவ் வந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்கு. சந்தை இந்த அளவுக்கு உயர மிக முக்கிய காரணம் இதுவாக தான் நாம பார்க்கப்படுகிறது. கடந்த சில மணி நேரங்களாக ஈரான் மீது அமெரிக்கா எந்த புதிய தாக்குதலை நடத்தவில்லை. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே சுமூகமான தீர்வுக்கான தொழில்நுட்ப ரீதியான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தி உள்ளனர். இது உலகளாவிய பதற்றத்தை குறைத்துள்ளது. இதை வச்சு நல்லா நம்ம பண்றாங்க. அதே நேரத்துல கச்சா எண்ணெய் வீழ்ச்சி, crude oil புகழ்பாட்டுக்கு வந்ததெல்லாம் கச்சா எண்ணெய் விலை நேற்று இருந்த 79 இருந்து சற்று சரிந்து தற்போது $76-60 என்ற அளவில் நிலையாக உள்ளது. இது இந்திய சந்தைக்கு ஒரு சாதகமாக அமைந்தது. அப்புறம் ஸ்ட்ராங் குளோபல் கேஸ் உள்ள வலிமையான உலகளாவிய சந்தைகள், அமெரிக்க சந்தைகளான நாஸ்டாக் 1.3% ஏற்றம் கண்டது மற்றும் டவ் ஜோன்ஸும்
சிறப்பாக முடிந்தன. ஜப்பான், தென்கொரியா போன்ற ஆசிய சந்தைகளும் இன்று நல்ல லாபத்தில் வர்த்தகமாகின. சீனா சந்தையை தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே கொஞ்சம் நல்லா வலிமையாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுங்க. அதே நேரத்துல இந்தியாவில் உடைய வாயிலாட்டு இண்டெக்ஸ் இந்தியா விக்ஸ் வந்து நல்லா இன்னைக்கு இறக்கத்தை சந்திச்சு. சந்தையை பயத்தை காட்டு விக்ஸ் குறியீடு சரிந்ததால் முதலீட்டாளர்கள் தைரியமாக இன்று பங்குகளை வாங்க தொடங்கினார்கள். குறிப்பாக ஐடிலையும் பேங்க்லையும் அதிகமா வாங்கியிருக்காங்க. அதே நேரத்துல அமெரிக்கா மீண்டும் தாக்கினால் நாங்கள் இணைந்து தாக்குவோம் என இஸ்ரேல் வந்து ஒரு முழு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. எனினும் தற்போது அமைதி பேச்சுவார்த்தை சந்தையை ஒரு நியூட்ரலாக தக்க வைத்துள்ளதுங்க. திங்கட்கிழமைக்கான நிப்டி 50 உடைய முக்கிய லெவல்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிப்டி வந்து 24,240 24,740க்கு மேல வந்து சென்றுச்சுன்னா அது எளிதாக 24,400 வரை உயர வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்துல இடையில வந்து 24,300 326 ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 300 320 அதெல்லாம் பிரேக் பண்ணி மேல போயிடும். மஞ்சள் கலர் கோடு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதெல்லாம் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நல்லா மேல போக வாய்ப்பு இருக்கு. எது நிப்டி 50. அதே நேரத்துல கீழே வந்து 24,150 160 வந்து 150ல இருந்து 160 ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக செயல்படும். இது நிப்டியை பொறுத்தளவு 240க்கு மேல போகணும். 240க்கு மேல கட் பண்ணுச்சுன்னா அதுக்கு இடையில வந்து ஒரு 300 320 ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா 24,400 500 முடிய கூட போகலாம். அதுக்கு சனி ஞாயிறு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். அதே நேரத்துல பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐம்பத்தி 8,700 நிலையை தாண்டினால் எளிதாக 58,500 வரை செல்ல வாய்ப்பு இருக்கு. 58,200 தாண்டணும். ஐம்பத்தி 8,200 தாண்டுச்சு அப்படின்னா அது 58,500 வரை செல்ல வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் டவுன் சைடு வந்து 57,900க்கு கீழே உடைச்சுன்னா 57,600 மற்றும் 57,400 வரை கீழே இறங்க வாய்ப்பு உள்ளது. நம்ம சொல்லுற லெவல் எல்லாமே நல்லா அக்யூரேட்டா தான் செயல்படுது. நீங்க வேணா வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சென்செக்ஸ் வந்து 77,650க்கு மேல சென்றுச்சு அப்படின்னா 78,000 முதல் 78,300 வரை மேலே செல்லலாம். கீழே வந்து 77,400க்கு கீழே வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 77,200 மற்றும் 77,000 நிலைகளை நோக்கி செல்லலாம். கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4,090க்கு மேல் இருக்கும் வரை பாசிட்டிவாக தான் பார்க்கப்படுகிறது. 4,130 தாண்டினால் புதிய ஏற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு கோல்டை பொறுத்தளவு. இன்றைய வந்து இந்தியாவில் 2 பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து காலாண்டு முடிவுகளை கொடுத்துச்சு. அதுல வந்து மகாராஷ்டிரா பேங்கும் இந்தியன் பேங்கும் நல்ல சிறப்பான காலாண்டுகள் முடிவை கொடுத்துச்சுங்க. 2 வங்கிகளுமே தங்களின் வாழ்நாளில் லைஃப் டைம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பதிவு செய்து உள்ளன. மொத்த வருவாய் மகாராஷ்டிரா பேங்குக்கு இந்த காலாண்டில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு வந்து மொத்த வருவாய் டோட்டல் இன்கம் வந்து இந்த காலாண்டு டோட்டல் வந்து 8,354 கோடியாக உயர்ந்து உள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலாண்டில் 7,544 கோடியாக இருந்தது. இது வருடாந்திர அடிப்படையில் மிக வலுவான வளர்ச்சியாக பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு பார்க்கப்படுகிறது. பினான்சியல் மார்ஜின் எடுத்து கடந்த ஆண்டு 12% ஆக இருந்த மார்ஜின் தற்போது ஒரு 16% உயர்ந்துள்ளது. இருப்பினும் கடந்த காலாண்டில் 18% விட
சற்று 2% குறைவாக தான் கொடுத்திருக்கு. கடந்த ஆண்டுல 18% இருந்துச்சு. இப்போ 16% தான் மார்ஜின் கொடுத்திருக்கு, பினான்சியல் மார்ஜின். நெட் ப்ராஃபிட் 2020 கோடி லாபம் ஈட்டியுள்ளது. கடந்த ஆண்டில் இதே காலாண்டில் 1593 கோடியாகவும், கடந்த மார்ச் காலாண்டில் Q4 2014 கோடியாகவும் இருந்தது. அதே நேரத்துல என்பிஏ வாக கடன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு கடந்த ஆண்டில் 1.74% இருந்து இப்போ 1.45% குறைந்து உள்ளது. இது நெட் என்பிஏ கடந்த ஆண்டின் 0.18% இருந்து 0.13% குறைந்து உள்ளது. அதாவது 0.13% குறைந்துள்ளது. இது வங்கியின் சொத்து தரம் மிக சிறப்பாக உள்ளதையே காட்டுகிறது. என்பிஏ குறைச்சிருக்கிறதுனால. அதே நேரத்துல இந்தியன் பேங்க், இது என்னுடைய ஃபேவரட் பேங்க். இதுவுமே வர்த்தக நேரத்திலே முடிவுகள் வெளியானதால் இதன் பங்கு இன்று 10% வரை உயர்ந்துள்ளது. மொத்த வருவாய் இந்த காலாண்டில் முன் எப்பொழுதும் இல்லாத அளவில் 18,090 கோடி வருவாய் ஈட்டியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலாண்டில் இது 16,283 கோடியாகவும், கடந்த காலாண்டில் 17,480 கோடியாகவும் இருந்தது. பினான்சியல் மார்ஜின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தற்போது 10% உயர்ந்துள்ளது. வருவாய் உயர்ந்தும் மார்ஜின் அதிகரித்ததால் லாபம் பல மடங்கு பெருகி உள்ளது. வருவாய் உயர்ந்திருக்கு, மார்ஜினும் உயர்ந்திருக்கிறதுனால லாபம் நல்ல பல மடங்கு இந்தியன் பேங்குக்கு கொடுத்திருக்குன்னா இது நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல நெட் ப்ராஃபிட் இந்த காலாண்டில் 3,273 கோடி நிகர லாபம் பெற்று சாதனை படைத்து உள்ளது. கடந்த காலாண்டில் இதே காலாண்டில் 2,973 கோடியாகவும், கடந்த காலாண்டில் 3,103 கோடியாகவும் இருந்தது. கடந்த ஆண்டில் இதே காலாண்டில் 2,973 கோடியாகவும், காலாண்டுல 3,103 கோடியாக இருந்தது. ஒரு பங்கு வருவாய் இபிஎஸ் 22 மட்டும் 23 உயர்ந்துள்ளது. தற்போது 24 அதிகரித்துள்ளது. 2 ஆண்டுகளை விட நல்லா அதிகரித்துள்ளது. அதே போல என்பிஏ ரேஷியோவும் கிராஸ் என்பிஏ கடந்த ஆண்டு 3% அதிகமாக இருந்த வாக கடன் தற்போது கணிசமாக குறைந்து 1.86% வந்துள்ளது. கடந்த காலாண்டில் 1.98% இருந்தது. இப்போ என்பிஏ குறைஞ்சிருக்கு, நல்லது. நெட் கடந்த ஆண்டில் 0.18% இருந்து குறைந்து 0.115% என்ற அளவில் நிலையாக உள்ளது. அதாவது 0.18% இருந்து குறைந்து 0.15% அளவில் நிலையாக உள்ளது. முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகளாவிய அரசியல் மற்றும் போர் பதட்டங்கள் நிலவினாலும் இந்தியாவின் Q1 காலாண்டு முடிவுகள் டிசிஎஸ், ஆனந்தகதி மற்றும் இந்த இரு பொதுத்துறை வங்கிகள் சந்தை எதிர்பார்ப்பை விட மிக சிறப்பாக வர்த்தகமாகி வருகின்றன. இந்த 2 வங்கிகளின் சிறப்பான முடிவுகள் காரணமாக வரும் திங்கட்கிழமை அன்று பேங்க் நிப்டி மற்றும் பிஎஸ்சி நிப்டி ஒட்டுமொத்த பொதுத்துறை வங்கி பங்குகளும் முதலீட்டாளர்களிடையே அதிக கவனம் இருக்கும். பையிங் ப்ரெஷர் கூட வரலாம், வராமலையும் போகலாம். பார்த்து வச்சுக்கோங்க. கனரா பேங்கை வாட்சில் வச்சுக்கோங்க. சில பங்குகளில் முற்றிய செய்திகள், கார்பரேட் நடவடிக்கைகளை பற்றி அடுத்ததுல பார்ப்போம். இதுல என்ன அப்படின்னா வாட்டர் பேல்ஸ் டூரிசம் இது என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்டு ஒரு 7 நாள் தான் ஆகுது. அதற்குள்ள 1:10 என்ற விகிதத்தில் ஸ்டாக் பில்ட் செய்ய போவதாக அறிவித்திருக்காங்க. பட்டியலிட்ட ஒரு வாரத்திற்குள்ள கிட்டத்தட்ட 28% இருந்து 29% வரை ஏறி உள்ளது. இதன் சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு அதிகமாக உள்ளது. எனினும் முதலீட்டாளர்கள் அவசரப்படாமல் Q1 முடிவுகளை பார்த்து விட்டு முடிவெடுப்பது நல்லது. இதே போல வேதாந்தா கம்பெனிகளுக்கும் ஒரு குவார்டர் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு முடிவெடுப்பது நல்லது.
அயான் எக்ஸ்சேஞ்ச் இன்று இந்த பங்கு 17% மேல் அதிரடியாக உயர்ந்துள்ளதுங்க. காரணம் என்னன்னா, இந்த நிறுவனத்திற்கு மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட் நாடுகளில் இருந்து $53 மில்லியன் சுமார் 503 கோடி மதிப்புள்ள மிகப்பெரிய சர்வதேச ஆர்டர் கிடைத்துள்ளது. இது டாலர் வருவாயை ஈட்டி தரும் என்பதால் நிறுவனத்திற்கு மிகவும் சாதகமாக பார்க்கப்பட்டது. இது நீர் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மற்றும் சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப துறையில் உள்ள ஒரு சிறந்த வளர்ந்து வரும் நிறுவனமாக இருக்கிறது. அயான் எக்ஸ்சேஞ்ச் என்ன நியூஸ் பேஸ்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. காலையில் நியூஸை பார்த்துட்டு இருப்பாங்க. டிசிஎஸ் கோட்டவன் முடிவுகள் சந்தை எதிர்பார்ப்பை விட சற்று சிறப்பாக இருந்ததா, அதாவது புகழ்ச்சி அனலைஸை விட சிறப்பாக இருந்தது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இதுதான் இன்ற காலையில் பங்கு விலை சுமார் 3-4% வரை உயர்ந்து 2133 வரை சென்றது. ஆனால் இந்த உயரை தக்க வைக்க முடியாமல் இறுதியில் சற்று இறக்கம் அடைந்து முடிவடைந்தது. புகழ்ச்சியுடைய கணிப்புகள் ஜேபி மோர்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துள்ளது. 2400 இலக்கு விலை நிர்ணயித்துள்ளது. HSBC ஹோல்டிங் ரேட் கொடுத்திருக்காங்க 2350. மோர்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இலக்கானது 2200. அடுத்த வாரம் HCL போன்ற பிற ஐடி நிறுவனங்களின் முடிவுகள் வர இருப்பதால் ஒட்டுமொத்த ஐடி துறையிலும் நல்ல நகர்வு பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் டிக்சன் டெக்னாலஜி விவோ நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவில் ஸ்மார்ட் இது ஒரு செய்தி இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. ஓகேங்களா, கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் உறுதிப்படுத்தலை. நீங்க நல்லா உறுதிப்படுத்திக்கோங்க. விவோ நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவில் ஸ்மார்ட் போன்கள் தயாரிப்பதற்கான அரசாங்கத்தின் கவர்மெண்ட் அப்ரூவல் டிக்சன் பெற்றுள்ளது. இதன் காரணமாக இன்று பங்கு விலை 14,000 என்ற முக்கிய நிலையை தொட்டது. பின்னர் ராபிட் புக்கிங் காரணமாக உச்சத்திலிருந்து 4% வரை சரிவில முடிவடைந்தது. ஆனா இந்த நியூஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, அதில் பார்த்துட்டு பண்ணிக்கணும். எம்கி குளோபல் நிறுவனம் இந்த பங்கிற்கு 15,200 என்ற இலக்கு விலையை வழங்கியுள்ளாங்க. அதே போல ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் கட்சிகள் பிரேக் அவுட் வாய்ப்பு. 2 நாட்களாக 4,500 என்ற எல்லையிலே தேங்கி கிடந்த கட்சிகள் பங்கு என்று 3% உயர்ந்து 4,500 கடந்து பிரேக் அவுட் கொடுத்துள்ளது. இதை தக்க வைத்து இருந்துச்சுன்னா நல்லா மேல போகும். அதே போல இந்த தேஜாஸ் மார்க் 1A போர் விமானங்களுக்கான என்ஜின்களை வழங்குவதில் GE நிறுவனம் தாமதம் செய்து வந்த நிலையில் தற்போது 7வது F404 என்ஜினை HCL நிறுவனத்திற்கு டெலிவரி செய்துள்ளது. இது உற்பத்தியை வேகப்படுத்த உதவும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் செய்தி இருக்கு. அதே நேரத்தில் பாலிகேப் நிறுவனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சமீபத்தில் 10,000 கடந்து புதிய உச்சம் தொட்ட பிறகு தற்போது சிறிய கரெக்ஷனை சந்தித்து வருகிறது. கடந்த 3 மாதங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டதால் இது லாப பதிவு இயல்பானது, ப்ராஃபிட் புக்கிங் ஒரு இயல்பானது. நீண்ட கால முதலீட்டாளர் 8-10 ஆண்டுகள் இந்த சரிவை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தலாம்னு நமக்கு தோணுது. இதே நேரத்தில் CDSL செபியின் கடுமையான கட்டுப்பாடுகளால் முன்பு சரிவை சந்தித்த டெபாசிட்டரி நிறுவனங்கள் தற்போது விதிமுறைகள் சற்று எளிதாக்கப்பட்டுள்ளதால் மீண்டு வருகின்றன. இன்று டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா 1,400 என்ற வலுவான தடையை நிலையை உடைத்து மேலே ஏறியுள்ளது. அடுத்த முக்கிய இலக்கு விலை 1,500 ஆகும். இது ஒரு நிறுவனங்கள் நிப்டி லெவலு எல்லாமே ஒரு செய்திக்காக மட்டுமே, நம்ம ஒரு கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே நம்ம செபி அங்கீகாரம் பெற்ற ஆளுகள் கிடையாது. நமக்கு நம்ம ஒரு சாதாரண ஆளு தான். அதனால நம்ம கூறுவதா நீங்க அப்படியே ஏத்துக்கிறாதீங்க, நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க இது பண்ணுங்க. இல்லை இந்த மாதிரி வீடியோ போடாதீங்கன்னு சொல்லி கமாண்ட் பண்ணிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோ போடாமல் நான் இருந்துக்கிடுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாம் படிச்சு பார்த்துட்டு போடுவோம். இருந்தாலும் ஒரு சில தகவலை தவறுதலாக இருக்கும். அதனால நீங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டு தான்
இந்த செய்தியை நம்பணும். நம்ம சொல்லுவோம்னு சொல்லி முழுமையா நம்பிடாதீங்க. ஓகே. வாழ்க வளத்துடன்.